கிறிஸ்மஸ்னா என்ன? ஓகேவா, அது ஒரு குட் நியூஸா? குட் நியூஸ் இல்லையா? குட்னஸ். சரி, என்ன குட் நியூஸ்? கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் தான் குட் நியூஸா? சரி, கிறிஸ்மஸ்னா குட் நியூஸ்னா என்ன குட் நியூஸ்? கேரல். கேரல். கேரள். கேரல். கேரளா? சரி, ஓகே, பாய். இப்போ கிறிஸ்மஸ்னா ஒரு குட் நியூஸ் தானே, அது நற்செய்தின்னு சொல்லுவோம். அவர் பிறந்ததே ஒரு நற்செய்தின்னு சொல்லுவோம். அந்த நற்செய்தியில் என்ன ஒரு நற்செய்தின்னு உங்களுக்கு தெரிஞ்ச நற்செய்தி சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச நற்செய்தியான, இப்போ ரேஷன் கடையில் பொருள் போடுறாங்கன்னு சொல்கிறோம். என்னென்ன போடுறாங்க கேட்டால் அரிசி, கோதுமை, பருப்புன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஏசப்பா பிறந்தது நற்செய்தின்னு சொல்கிறோம். ஆனால் என்ன நற்செய்தின்னு சொல்லுவோம்? நமக்காக ஜீவனை தந்தது ஒரு நற்செய்தி தானே. நமக்காக அவர் வந்து இந்த உலகத்தில் 33 வருஷம் வாழ்ந்து நமக்காகவே அவர் மரித்தாரு, அதுவே ஒரு நற்செய்தி தான். சரி, ஓகே. ஒரு நற்செய்தி இல்லை, அதுல நீங்க என்ன நற்செய்தி நினைக்கிறீங்க? கிறிஸ்மஸ்னா ஒரு குட் நியூஸ் சொல்லுவாங்க, நற்செய்தி. அது எந்த மாதிரி நற்செய்தின்னு ஒரே ஒரு கேள்வி. கிறிஸ்மஸ்னா ஒரு குட் நியூஸ் தான், கரெக்டா? அந்த குட் நியூஸ் நீங்க என்ன சொல்லுவீங்க? குட் நியூஸ்னா இயேசு நமக்காக பிறந்தாரு, நம்மளுடைய மீட்புக்காக தான் அவர் வந்தார். அதை புரிஞ்சுக்கின்னு எல்லாரும் கிறிஸ்மஸ் கொண்டாடணும். அவர் என்னதான் செஞ்சாருன்றதை முதல்ல முக்கியமாக எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பண்டிகையிலே நம்ம மிஸ் ஆயிடுறோம். அவர் எதற்காக வந்தாருன்றதே மறந்துடுறோம். அதை எல்லா ஜனங்களுக்கும் சொல்லி கிறிஸ்மஸை கொண்டாடணும்னு நினைக்கிறேன். அம்மா ஒரே நிமிஷம். கிறிஸ்மஸ்னா என்னது? கிறிஸ்மஸ்னா என்ன சொல்லுவோம்? ஒரு நற்செய்தின்னு சொல்லுவோம். அது ஒரு நல்ல செய்தி பிறந்ததுன்னு. அந்த பிறந்தது என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? பிறந்தது உலகத்தை ரட்சிக்க வந்திருக்கிறான்னு சொல்லுவேன். உலகத்துல மக்களை பாவத்துல இருந்து மீட்க வந்திருக்கிறாரு. அதான் நற்செய்தியா? அப்புறம் வந்து இனிமேல் யாரும் எந்த அந்த விக்கிரக ஆராதனை செய்யாம கர்த்தரையே பட்டுதலா கொண்டிருக்கணும். கிறிஸ்துமஸ்னா ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா அது என்னன்னு நீங்க சொல்லுவீங்க? நம்ம கடவுள் பிறந்ததுதான் குட் நியூஸ் நம்மளுக்கு. அந்த நற்செய்தியில என்ன நற்செய்தி? கடவுள் நம்மளுக்கு பிறந்தது தானா? எப்படி கேக்குறீங்க? புரியல. கடவுள் பிறந்ததுக்கு நம்ம பிரியாணி தான் ஸ்பெஷலா. கிறிஸ்மஸ் இப்ப நம்ம சொல்றோம்ல, கிறிஸ்மஸ்னாலே ஒரு குட் நியூஸ் சொல்றோம்ல, அந்த கிறிஸ்மஸ் குட் நியூஸ் தான் என்ன குட் நியூஸ் நீங்க சொல்லுவீங்க? எஸ்ப்பா நம்ம எல்லாருக்காகவும் பிறந்திருக்காங்க, அதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்றோம். அதான் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னாலே குட் நியூஸ் தானே. நீங்க அந்த நற்செய்தியில ஏதாவது ஒரு நற்செய்தி சொல்லுங்க. என்ன நற்செய்தி சொல்றது? ஏசப்பா பிறந்திருக்காரு, கிறிஸ்மஸ் எல்லாரும் கொண்டாடுவாங்க. இருந்தாலும் இன்னும் நிறைய ஆத்துமக்களை ரட்சிக்கப்பட பண்ணி நம்ம கிறிஸ்மஸ்க்கு சர்ச்சுக்குள்ள கூட்டிட்டு வரணும். அதான் நற்செய்தி. நீங்க நினைக்கிற நற்செய்தி என்னது? ஏசப்பா பிறந்தது. ஏசப்பா நம்மளுக்காக பிறந்தாரு, நம்மளை ரட்சிக்கிறதுக்காக பிறந்திருக்காரு. கிறிஸ்மஸ்னா ஒரு குட் நியூஸ், கரெக்டா? இப்போ குட் நியூஸ்னு சொல்லுவோம். ஏசு பிறந்தாலே நற்செய்தி. அந்த நற்செய்தியில என்ன நற்செய்தின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏசப்பா நம்மளோட பாவங்களெல்லாம் வந்து நீக்கிட்டாரு, அதே போல் எல்லாரோட பாவத்தையும் நீக்குவார் அப்படின்றது ஒரு நற்செய்தி தானே. அவங்கள ஒரு கீழான நிலைமையிலேருந்து அவங்க மேலே தூக்கிட்டு வர்றது கண்டிப்பாக ஒரு நற்செய்தி தானே. அவங்களுக்கு சொல்கிற அவங்க வாழ்க்கையில் பெரிய ஒரு நற்செய்தி அது. நம்மகிட்ட ஒரே ஒரு கேள்வி. கிறிஸ்மஸ்னா குட் நியூஸ் சொல்லுவாங்க, அந்த குட் நியூஸ்னா என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஏசப்பா நமக்காக இந்த உலகத்தில் வந்து பிறந்து நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சது தான் பெரிய ஒரு குட் நியூஸ். கிறிஸ்மஸ்னா ஒரு குட் நியூஸ் சொல்றோம்ல, கிறிஸ்மஸ்னாலே ஒரு நற்செய்தி. அந்த நற்செய்தி தான் என்னது? கிறிஸ்மஸ் நற்செய்தினா ஏசப்பாவுடைய சுவிசேஷம் பத்தி சொல்றதுதான். அதுதான் முக்கியமான நற்செய்தி தான். அந்த நற்செய்தி தான் என்னன்னு நான் கேட்டேன். இப்படி கேட்டா என்ன சொல்றது? நீ வேற